இப்போ நேத்து யூனிட் 1 சாரி முந்தானத்து யூனிட் 1 பார்த்தோம். யூனிட் 2 பார்த்துருக்கோம். கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த கொஸ்டினை ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, உடற்கல்வி என்றால் என்ன? வாட் இஸ் பிசிக்கல் எஜுகேஷன்? அது மீனிங் என்ன? அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? எந்தெந்த ஆத்தர்ஸ் என்ன மாதிரி டெபனிஷன் அதுக்கு கொடுத்துருக்காங்க? அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த யூனிட் 1ல ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்புறம் அதுல வந்து அந்த யூனிட்ல இருக்கிற மற்ற விஷயங்கள், அதோட ஸ்கீம்ஸ் என்ன, அந்த உடற்கல்வியோட வரலாறு என்ன, இந்த ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு போகுது, இது மாதிரிலாம் பார்த்தோம். நேத்து வந்து மேம் வந்து மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்னா, அதோட கண்டினியூட்டி தான் இதுவும். ஒன்னோட கண்டினியூட்டி யூனிட் 2, 2ஓட கண்டினியூட்டி தான் இது. கண்டினியூட்டியை நம்ம வந்து நல்ல சிலபஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்டினியூட்டி ஈஸியா நமக்கு புரியும். இது எதுக்காக கொடுக்குறாங்க புரியும். புரிஞ்சிருச்சுனாலே நம்ம எக்ஸாம பயம் இல்லாம அப்ரோச் பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எங்கெல்லாம் உட்காருவீங்களோ, உங்க வீட்ல எங்கெல்லாம் உட்காருவீங்களோ, ரிலாக்ஸா உட்காருவீங்களோ, இல்ல சாப்பிடுற இடம், எல்லா இடத்துலயும் அந்த சிலபஸை பிரிண்ட் எடுத்து ஒட்டிருங்க. ஓட்டிட்டீங்க அப்படின்னா தான் அந்த கண்டினியூட்டி நாங்கள் கிளாஸ் பண்ணும்போது, நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு தாட்ல வரும்போது, இந்த கிளாஸ் வரும்போது கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன விஷயம் உங்க உங்க ஆழ் மனதுல போய் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு போய் உட்காந்து. ஸோ எக்ஸாம்ல ஈஸியா அது வந்து மறக்காது. ஆனால் ஒட்டி வச்சிருக்கேன் என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். சரி, அப்போ அந்த யூனிட் 1ல வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? உடற்கல்வினா என்ன? மாணவர்களுக்கு எஜுகேஷனை எப்படி கொடுக்குறோம்? த்ரூ த பாடி. பாடிய ஒரு மீடியமா வச்சு எஜுகேஷனா கொடுக்குறோம் இல்லையா? அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். ஒரு குறும்படம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது ஒரு சினிமா தான். சினிமால வர ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு பிட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்ன, அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் த்ரூ த எஜுகேஷன் எப்படி நடக்குது? எஜுகேஷன் த்ரூ த பாடி எப்படி நடக்குது? அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ. பார்ட்டிசிபேட் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பிசிக்கல் எஜுகேஷன். ஒரு எஜுகேஷனை எப்படி கொடுக்கணும்? ஒரு ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு 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 ஸ்டூடெண்டோட நடத்தையில, அவரோட பிஹேவியர்ல எப்படி சேஞ்ச் ஆகுது? இந்த படத்தை ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த சினிமால என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வந்து சைனீஸ் வேற ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு சொசைட்டில இருந்து இன்னொரு சொசைட்டிக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாரு. அந்த சொசைட்டில அவரால் வந்து சர்வே பண்ண முடியல. பட் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 பயிற்சி கத்துக்கணும்னு ஆசை. அதுக்காக ஒரு கோச்ட்ட போறாரு. அந்த கோச் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? அதனால அவரோட நடத்தையில என்ன மாற்றம் நடக்குது? அவரோட பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? அப்படிங்கிறத ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ்ல நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா அந்த படத்தை ஃபுல்லாவே பார்த்தா ஒரு பிசிலைசேஷன் ஒரு இம்பாக்ட் அந்த படத்துல நிறைய இருக்கும். அதுல இந்த சீன்ல தான் அந்த அந்த பிஹேவியர் சேஞ்ச் நடந்த விஷயத்த அழகா சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கிளிப்பை மட்டும் நான் எடுத்து போட்டேன். ஸோ அந்த கோட் எடுத்து மாத்தி போடுறது, கோட் எடுத்து மாத்தி போடுறது, கோட் எடுத்து மாத்தி போடுறது, இது வந்து எப்படி இதுல நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இம்ப்ளிசிட் லேர்னிங்னு ஒரு லேர்னிங் இருக்கு, ஒரு டைப் ஆஃப் லேர்னிங்ல இருக்கு. எக்ஸ்பிளிசிட் லேர்னிங், இம்ப்ளிசிட் லேர்னிங்ல வந்து சைக்காலஜில வரும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இதை சாரி, நமக்கு லேர்னிங் தியரிஸ் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் லேர்னிங் தியரிஸ் இருக்கு. அந்த லேர்னிங் தியரிஸ்ல வரும் இம்ப்ளிசிட் லேர்னிங்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் லேர்னிங்னா என்ன இருக்கும். அந்த இம்ப்ளிசிட் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 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 ஸ்கில்ல அல்லது ஒரு டெக்னிக்க அந்த குழந்தைக்கு தெரியாமலேயே அன்கான்சியஸா ஒரு ஆட்டோமேட்டிக் அக்விசிஷன் கொடுக்குறது. தன்னிலையா அவன் அந்த விஷயத்த கற்றுக்கிறது. நீங்க நிறைய இப்போ ஒரு கோச் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்கில்ல ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேற ஒரு மெத்தட யூஸ் பண்ணுவோம். இப்போ மைனர் கேம்லயே பாத்தீங்கன்னா சில மாடிஃபைடு கேம் எல்லாம் இருக்கும். இப்போ கபடி, கோகோவை சரி கோகோங்கிற கேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்வோம்னா, இந்த ஹாப்பிங் ட்ரில் வச்சு ஒரு கேம் இருக்கும். வட்டமா நின்றுட்டு நடுவுல குழந்தைங்க வந்து அந்த ஹாப் பண்ணி ஒருத்தர டச் பண்ணி போறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம், சில மாற்றங்கள், சில சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி பண்ணுவோம். அந்த மாடிஃபை பண்ணி பண்ணும்போது இன்னொரு ஸ்கில் டெவலப் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு டைப் ஆஃப் ட்ரைனிங்க இதுல வந்து புகுத்துறோம். புகுத்து நம்ம வந்து
இந்த ட்ரைனிங் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்படிதான் அவர் டெவலப் பண்ணிருப்பாரு. கோட்டை எடு மாட்டு அப்படின்னு சொல்லி அதை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அந்த பிளாக் பண்றது, டிஃபென்ஸ் பண்றது, கடைசி அவரையே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நடந்துரும். அது வீட்ல போயும் அவரோட இந்த மொராலிட்டி, இந்த ஒழுக்கத்தன்மையிலையும் பாத்தீங்கன்னா அந்த அறநெறியிலையுமே வந்து ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். ஏன்னா அது ஒரு சீன் வரும். அந்த குழந்தை வந்து அந்த கோட்டை வந்து எப்பவுமே வீட்ல தூக்கி போட்டுருவான். ஒரு சேர் மேல தூக்கி போடுறான், சோஃபா மேல தூக்கி போட்டுருவான். அவங்க மதர் வந்து அதை எடுத்து அந்த இடத்துல மாட்டுவாங்க. ஆனா இவன் இவன் இங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றது அங்க போய் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைன் டே வந்து என்ன செய்வாங்க, அந்த கோட்டை வந்து அந்த ஹேங்கர்ல மாட்டிட்டு போய் டயர்டா போய் உட்காருவோம். அதுக்கு அன்கான்சியஸா நடக்கும். ஸோ தட் இஸ் பிசிக்கல் எஜுகேஷன். ஒரு முழு மனிதனை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு ஒரு ரீகாப்பா இருக்கும். இதை வச்சு மறக்காது. அதுக்காக தான். ஸோ ஒன்றும் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம், ரியல் லைஃப்லயுமே நமக்கு வந்து இதுதான் எல்லாமே நம்ம லைஃப் லாங் இதுதான் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சார் இப்போ அந்த யூனிட் 1ல நம்ம பார்த்ததுக்கு நேற்று நான் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினை நம்ம ஒரு ரீகால் பண்ணிடலாம். யாரும் நீங்க அன்மியூட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சேட் பாக்ஸ்ல உங்க ஆன்சர் மட்டும் அப்படி போட்டுட்டே இருங்க. நம்ம பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கா ரொம்ப டீப்பா இது வந்து போகலாம். எனக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது. கொஞ்சம் யூனிட் ஈஸியான யூனிட் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய யூனிட். பட் இதுதான் நீங்க போய் பிளே ஃபீல்ட்ல உங்களோட கிளாஸ் ரூம்ல நீங்க போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ அதனால இதை கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which author mentioned physical education is an integral part of education? உடற்கல்வி என்பது ஒரு கல்வியின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்ற குறிப்பிட்ட ஆசிரியர். டக்குன்னு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். சேட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. ஆன்சர் வந்து பி தான். ஏ இல்ல ஜேபி. நான் ரெண்டே ஆன்சர் தான் சொல்லியிருந்தேன். அந்த ஆன்சர்ல சார் அகைன் அந்த சென்டர் பாக்ஸ் வருதுங்க சார். கிரீன் ஸ்கிரீன். ஓகே இப்போ போயிடுச்சுங்களா? போயிடுச்சுங்களா? இப்போ ஓகேங்க சார். ஓகே சார். சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வருது மேம், பாத்துக்கலாம். தெரியல ஆகும் சார். சவுண்ட் கேட்கலைங்க சார். மேம் நான் பேசுறது மத்தவங்களுக்கு கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். சோ இதுக்கு ஆன்சர் வந்து சொல்லுங்க. டவுட் இருந்தா மேக்ஸிமம் சேட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க அன்மியூட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கான ஆன்சர் வந்து சார்லஸ் ஏ பச்சர் தான். பி தான் ஆன்சர். ஏ ஆன்சர் கிடையாது. அவர் என்ன சொன்னாங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு ஸ்டைல பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ஷெல்டர்ஸ் பாடி டைப். ஷெல்டர் என்ன பாடி டைப் சொல்றாங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா வெட்ஸ்டப் ஆகும். அது எல்லா செயலையும் போய் நிற்கும். பாருங்க, எல்லா செயலும் போய் நிற்குதா? நீ அங்க மட்டும் இல்ல, எல்லா செயலும் போய் நிற்கும். இதுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். சாரி, சி தான் ஆன்சர். எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எண்டோமார்ஃப் இதான் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதை ஃபர்தரா நம்ம கொடுப்போம். இதுதான் ஆன்சர். அடுத்து ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன். இதை சொன்னவர் யாரு? சாரி, ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? பரஸ்பர நரம்பூட்டல் அப்படின்னா என்ன மீனிங்? அன்னைக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன மீனிங்? ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். சில ஸ்கிரிபிள் பண்ண வேண்டாம்.
என்ன ஆன்சர்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தாங்க ஆன்சர். சி தான் ஆன்சர். சி தான் ஆன்சருங்க. ஸ்கிரிபிள் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நீங்க வந்து ஆன்சரை வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா அது எல்லா ஸ்லைட்லயும் போய் நிற்கும். பாருங்க, எல்லா ஸ்லைட்லயும் அது அப்படி போய் நிற்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். தன்னியக்க வினை. நரம்புல நம்மளோட கான்சியஸ் எல்லாமே நடக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் இன் விச் இயர்? இந்திய விளையாட்டு ஆணையம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆன்சர் 1984. சரி, 1984. அடுத்து ஏஜ் கால்குலேட்டட் சின்ஸ் பர்த். பிறந்ததுல இருந்து ஒரு வயசு கணக்குறாங்கன்னா அது எந்த வயசு முறையை சொல்லுவாங்க? பார்த்தோம். கிரானிக்கல் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜ், மென்டல் ஏஜ்னு ஒரு 3 ஏஜ் பார்த்தோம். ட்ரைனிங் ஏஜ் சிலபஸ் இல்ல, பட் பார்த்தோம். எது ஆன்சர்? சார்லெக்ஸ் நம்ம அன்மியூட் பிறந்ததுல இருந்து ஒரு பண்ணாதீங்க. வயசு. பிறந்ததுல இருந்து ஒரு வயசு அப்படின்னா என்ன வயசு சொல்லுங்க? சார்லெக்ஸல் ஏஜ். கிரானிக்கல் ஏஜ். கிரானிக்கல் ஏஜ். சரிங்களா? அது காலமுறை வயது. பயிற்சி வயதுனா நம்ம ட்ரைனிங் எத்தனை வருஷம் பண்ணிருக்கிறது. மன வயது, மென்டல் ஏஜ்னா இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணது. பயாலஜிக்கல் ஏஜ் நம்ம செல்ஸ், ஆர்கன்ஸ், இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சில டெஸ்ட் இருக்கு, அது மூலமா பாக்குறது. நம்ம பார்க்கலாம். ஷெரிங்டன்ஸ் லா என்ன சொல்லுது? இந்த ஷெரிங்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு லா சொன்னாரு. அந்த லா நம்ம சிலபஸ்ல இருக்கு. கொடுத்தேன். இது சி ஆன்சர் சார். பரஸ்பர நரம்பு தலை. குட், அவ்வளவுதான். கொஞ்சம் ஏர்பால் சப்போர்ட் பண்ணுவோம் சார் பேச. ரெசிப்ரோக்கல் இன்னோவேஷன். அதான் பரஸ்பர நரம்பு தலைகள். அது என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் அது அடுத்து the word physical refers to. என்ன சொல்றது? நம்பர் ஏ சார். பாடிலி கேரக்டரா? ஸ்கிரீன் தெளிவா இருக்கா? இருக்கு சார், தெளிவா இருக்கு. ஓகே, இல்ல சார், பிளர் ஆகுது. கொஞ்சம் பிளரா தான் சார் இருக்கு. இப்போ ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அப்புறம் who used the word big muscle activity in its definition for physical education? உடற்கல்விக்கான தனது வரைமுறையில் பெரிய திசை செயல்பாடுன்னு யார் சொன்னா? சார் லாஸ்ட் கொஸ்டின் தெளிவா தெரியல சார். லாஸ்ட் கொஸ்டின் 7th ஒன். 8வது கொஸ்டின்களா? 7th ஒன் சார். பிளர்ரா தெரிஞ்சுச்சு சார் எனக்கு. 7th ஒன் சார். அதான் அந்த வேர்ட் பிசிக்கல் ரெஃபர்ஸ் டு. உடல் பிசிக்கல்னா அது அந்த சொல் எதை குறிக்குதுன்னு கேட்டு. ஓகே சார். உடல் சார்ந்த பண்பு. அதுலயே இருக்குது, வேர்ட்லயே இருக்குது. உடல் சார்ந்த பண்பு தான். அடுத்து who used the word big muscle activity in its definition for physical education அப்படின்னு ஒரு சார்லெஸ் சி ஆன்சர் சார். நாஷ் தான் சொன்னாரு. சேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க சார். கன்ஃபியூஷன் ஆகுது. ஒருத்தவங்க ஆன்சர் சொல்றாங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நான் எல்லாத்தையுமே மியூட் ஆல் கொடுத்துட்டேன். ஸ்கிரீன் கிளியரா இல்ல சார். உங்களோட சேட்டை அன்மியூட் பண்ணுங்க சார். வெற்றிவேல் சார். இப்ப கிளியர் இருக்கா? ஓகே சார். ஓகே சார். இனிமேல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் கொடுக்க வேணாங்க சார். ஏன்னா இவங்க அன்மியூட் பண்றாங்க, அதே மாதிரி கால் பண்றாங்க. சோ சரி, நம்ம சரி, அப்படியே டாபிக் குள்ள போய்க்கலாம். சரி, நான் டேட்டா டாபிக்ல போறேன். இந்த கொஸ்டின் திருப்பி அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு. டேட்டா டாபிக் சார் அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? ஓகே மேம், தேங்க்யூ. சரிங்க பார்ட்டிசிபென்ட்ஸ், நம்ம திருப்பி இன்னும் ஒரு நாள் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு செஷன் போட்டு நான் கேட்கலாம். ஓகே. இப்போ யூனிட் 3யோட சிலபஸ் மட்டும் நம்ம அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஓவியூ பார்த்துடலாம். அதை நம்ம ஒரு பார்ட் 1 எடுத்துக்கலாம். இந்த பார்ட் 1ல நம்ம அதை தான் சொல்ல போறோம். இது ஒரு 3 பார்ட். பார்ட் 1ல
சிலப இந்த இந்த யூனிட் 3ல என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ட் 1ல பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன, அதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குலாம் பார்த்துட்டோம். பார்ட் 2ல அந்த பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்கீம்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் மற்ற செக்டார்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அதன்படி நம்ம ஸ்கூலோட ஹெட்டு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க. அதாவது ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, ஒரு ஸ்போர்ட்ஸை எப்போ நடத்தணும், அதுக்கான பட்ஜெட் என்ன, ஒரு பிசினஸ் டீச்சரோட மற்ற வேலைகள் என்ன, இது எல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்கறது ஸ்கூல் ஹெட்டுக்கு மேல இருக்கிற டிஓ சிஓ, அதுக்கு மேல இருக்கிற கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியது, எப்படி பண்ணக்கூடியது, அந்த ஸ்ட்ரக்சர் ஹைரார்கி என்ன, இப்படிங்கெல்லாம் மேம் சொன்னாங்க. அது இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அவங்க வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரக்சரா என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட இந்த வேலையை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ எப்படி மேனேஜ் பண்றோம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸ எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியதுதான் இது. இதுலயே இன்னொரு செக்ஷனும் இருக்கு. அந்த கிளாஸ் நம்ம கத்துக் கொடுக்குற விஷயங்களை மாணவர்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ல. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம்? இப்போ ஒரு ஜெனரல் எஜுகேஷன் மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு வருஷத்தை கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் எங்க போனா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருக்கு, கல்வி தேர்வுன்னு இருக்குது, நெல் சொல்லல. பட் அதை தாண்டி நம்ம என்ன செய்வோம்னா, அந்த எக்ஸாம்ங்கிற பேர்ல அவங்க ப்ரமோஷன் காமிச்சு அடுத்த வகுப்பு போறது அந்த மாதிரி போவாங்க. இங்க என்ன நடக்கும்? டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ் டே, இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல பெர்ஃபார்ம் பண்ணி வேற வேற லெவல்ல இவங்க மேல ஏறிட்டே போவாங்க. ஸோ அதுக்கான பேஸ் நம்ம எப்படி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க ஆரோக்கியமா வர்றதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த கிளாஸை எப்படி மேனேஜ் பண்ணணும். சும்மா ட்ரைனிங் கொடுத்தோன்னா வந்தோடனே வாங்க ஓடுங்க, ரன் பண்ணுங்க, 4 ரவுண்ட் ஓடுங்க, வந்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா முடிஞ்சதா? இல்லை. அதுக்கு ஒரு சயின்டிபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு மேல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சிலபஸை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, கரிக்குலம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த யூனிட் 3 சொல்லுது. ஸோ அந்த யூனிட் 3ல இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி, இந்த மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையை பத்தி நேற்று உங்களுக்கு மேம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன வார்த்தைகள் வருது, எஃபெக்டிவ்னஸ்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன, பிளான்னா என்ன, ஆர்கனைஸ்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன, கண்ட்ரோல்னா என்ன. இந்த 4 வேர்டு ரொம்ப முக்கியம் மேனேஜ்மெண்ட்ல. ஒரு ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவாங்க, அதை எப்படி ஒழுங்குபடுத்தி அதை ஆர்கனைஸ் பண்ணி செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் தான். ஆக்ஷன், அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனே அந்த டைரக்ஷன் தான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? கரெக்ஷன், மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா கரெக்ஷன், எந்த வெளில போய்கிட்டு இருக்கோம், எங்க போய்கிட்டு இருக்கோம், அது நம்ம போற டைரக்ஷன் கரெக்டா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் மேனேஜ்மெண்ட். இந்த விஷயத்த, இந்த 4 வார்த்தைகளை அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்ல கொண்டு அப்ளை பண்ண போறோம். நான் சொன்னதெல்லாம் ஹை லெவல் மேல உள்ள ஒரு பெரிய ஒரு பார்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயங்களை நம்ம ஒரு சின்ன இடத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ண போறோம்? என்னென்ன மெத்தட் இருக்கு, அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை அவங்கள ஒழுங்குபடுத்தணும், எப்படி நம்ம வந்து ஒரு கமாண்ட் கொடுத்தா அவங்க வந்து எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்க, அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்க எப்படி டிஸ்பிளே பண்ணுவாங்க, இதை பத்தி பேசுற விஷயங்கள் தான் இந்த மேனேஜ்மெண்ட் இன் தி கிளாஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்னா அதுல சில ரூல்ஸ் இருக்குது, சில கோட்பாடு இருக்குது. அதெல்லாம் பின்னாடி என்னென்ன கோட்பாடு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ் அதுதான் பார்க்க போறோம். பார்ட் 2ல அதான் வரப்போகுது. இன்னைக்கு கிளாஸ் அதான் பார்க்க போறோம். சரி, அடுத்த ஹெட்டிங் வந்து ஃபார்மேஷன் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது. ஒரு கிளாஸ் ரூம்ல என்ன பண்ண போறோம் ஒட்டுமொத்தம் அதுதான். அது கீழே இருக்கிறது தான் இந்த ஃபார்மேஷன். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபார்மேஷன், இந்த டைப் ஆஃப் கமாண்ட்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மேனேஜ்மெண்ட், இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கிளாஸ் ரூமை ஒழுங்கா மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு கிளாஸ் ரூமை சைலண்டா, சத்தம் இல்லாம, ஒழுக்கமா, டிசிப்ளினா அந்த கருத்துக்களை கரெக்டா நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்ண விஷயங்கள், அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை
இங்க நம்ம கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபார்மேஷன் என்ன, டைப் ஆஃப் கமெண்ட்ஸ்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா அந்த மேனேஜ்மெண்ட்டை இதெல்லாம் பண்றதுக்கு சில கோட்பாடு இருக்கு. இந்த ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும், டைப் ஆஃப் கமெண்ட் எப்படி கொடுக்கணும், ஓரல் இந்த மெத்தட், இந்த மெத்தட் இல்ல, ஒரு முறை தான், டீச்சிங் மெத்தட்ஸ் தான், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சிங் மெத்தட்ஸ். இதெல்லாம் எப்படி எப்படி பண்ண போறோங்கிறதுக்கு வந்து பண்ணுங்கிறதுக்கு சில பிரின்சிபல், சில கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அதை பார்த்து முடிச்சிருவோம். இப்போ செகண்டா வந்து ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன்னா என்ன? ஃபார்மேஷன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூம்ல அழகா பெஞ்சு, டெஸ்க்கு, ஒரு சேரு, பின்னாடி ஒரு போர்டு, ஸ்மார்ட் போர்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு கிரவுண்டு தான் இடம். சரி, உடற்கல்வி ஆசிரியர் நீங்க ஒரு 6ஆம் கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டு குழந்தைங்க பசங்க எல்லாம் வர்றாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம். இது ஒரு கோ எஜுகேஷனே வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல தான் போகணும். வரும்போது முதல்ல கொண்டு போய் அவங்கள ஒரு இடத்துல நிக்க வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ என்ன கிளாஸ் எடுக்கிறோம்? இன்னைக்கு பாஸ்கெட் பால்னு வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்கெட் பால் கோர்ட்ல வந்து நிக்க வைக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு சொல்லி தர போறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருது, இல்லைன்னா வெளியில ஒரு காம்படிஷன் கூட்டு போறோம், ஒரு ட்ரில் காம்படிஷன் கூட்டு போறோம். அந்த ட்ரில் காம்படிஷனுக்கு பசங்களா ஒரு இடத்துல நிக்க வைக்கணும். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல போய் நிக்க வைக்கிறோம். அந்த இடத்துல நிக்க வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். அப்போ இடத்துக்கு இடம் மாறுபடும். பாஸ்கெட் பால் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன், பேட்மிண்டன் அப்படின்னா இன்டோர்ல இருக்கும் ஒரு சுச்சுவேஷன், யோகா பண்ண போறோம் அப்படின்னா அது ஒரு இடம் இருக்கும், அது ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, மாணவர்களை அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பாடத்தை திட்டத்தை, நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரில், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரில்ல, நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ, நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்க, ஸ்கில்ல வந்து அவன் கரெக்டா உள்ள பாத்துக்கணும். ஒரு போர்டு இருக்கும் கிளாஸ் ரூம்ல, ஈஸியா பசங்க வந்து ரீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மேம் டீச்சர்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லார் கையிலும் ஒரு குழந்தைகிட்ட ஒரு புக் இருக்கும். இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க புக்கு எங்க இருக்கு? நம்மளோட பாடி தான் புக்கு, நம்மளோட பாடி தான் மீடியம், எல்லாமே நம்மளோட பாடி தான். ஸோ அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியது, குழந்தைங்க அப்சர்வ் பண்ணக்கூடியது ஒரே ஒருத்தர் தான். அங்க இருக்கிற பிசிக்கல் டீச்சர் மட்டும் தான் அப்சர்வ் பண்ண போறாங்க. அப்போ அங்க இருக்கிற டீச்சர் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியணும். ஒரு சின்ன மறை கூட கூடாது. கிளாஸ் கூட 3 பேர் உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் மறையும், இப்படி பாத்துருவோம் அப்படி பாத்துருவோம். அங்க அப்படி கிடையாது. ஏன்னா இவன் பாடியை வந்து ஆக்டிவா வச்சுக்கணும். அட் த சேம் டைம் வந்து உடற்கல்வி ஆசிரியராக உங்களை பார்த்துட்டு இருக்கணும். இங்க ஒரு மெத்தட் இருக்கு, இப்படிதான் நிக்கணுங்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துருவீங்க. இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் உட்காரணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லி அப்படிதான் இருக்கணும். அதை தாண்டி மாத்த முடியாது. டிசிப்ளின்ட் ஆக்ஷன். அப்ப அந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்? அதுல நிறைய ஃபார்மேஷன் இருக்கு. அதுல முதல்ல ஃபார்மேஷன் எப்படி நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மேஷன் வந்து அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கணும், சன்லைட் எங்க, சன்லைட்டுக்கு எதிராக நிக்கணுமா, சன்லைட்டை நோக்கி நிக்கணுமா, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேஷன் வந்து இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து லைன் ஃபார்மேஷன் ஒரு பேசிக் ஃபார்மேஷன் இருக்குங்க. லைன் ஃபார்மேஷன் ஒண்ணு இல்லைங்க, நேரம் வரல, என்ன மவுஸ் யூஸ் பண்றேன், சாரி. இதுதான் லைன் ஃபார்மேஷன். இது யாரு? டீச்சர். டீச்சர் மாதிரி நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். டீச்சர், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் லைன் ஃபார்மேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 9 பேர் இருக்கிறா, ஒரு டீச்சர் இருக்காங்க. சரி, இது பால்னு வச்சுக்கோங்க, சும்மா தெரியாம வந்துச்சு, இது பால்னு வச்சுக்கோங்க. சன் எங்க இருக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி இங்க இருக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மேஷன். இப்படிதான் இருக்கணும் கிளாஸ் ரூம். இவங்க கிளாஸ் அமைப்பு இப்படிதான் இருக்கணும். பாஸ்கெட்பால் கோர்ட்டா இருந்தாலும் சரி, வாலிபால் கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஃபுட்பால் ஃபீல்டா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் ஓவலா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இப்படிதான் நிக்க போறான். ஒரு ஸ்டூடெண்ட் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இப்படிதான் கொடுக்க போறோம். இது லைன் ஃபார்மேஷன். இதே மாதிரி நிறைய ஃபார்மேஷன் இருக்கு. என்னென்ன ஃபார்மேஷன் இருக்கு? எல்லா ஃபார்மேஷன் இப்ப பார்த்தா கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அந்த ஃபார்மேஷனோட நேம் மட்டும் சொல்றேன். அந்த விஷயங்களை இப்போ என்ன மாதிரி ஃபார்மேஷன் நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல சொல்லிக்கலாம். நிறைய ஃபார்மேஷன் இருக்கு, அதை நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. நான் சொல்றேன். காலம் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து இந்த மார்ச் பாஸ்ட் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேஷன். சர்க்கிள் ஃபார்மேஷன் இருக்கு, செமி சர்க்கிள் ஃபார்மேஷன் இருக்கு, ஃபைல் ஃபார்மேஷன் இருக்கு, ஸ்கொயர் ஃபார்மேஷன் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன் சொல்லியிருக்குது, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல நம்ம எப்படியும் மாத்திக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் கூட்டு போறோம், இல்லைன்னா ஒரு ட்ரெக்கிங் கூட்டு போறோம் குழந்தைங்கள, அங்க வச்சு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஸ்பேஸ் வந்து ஒழுங்கா இருக்காது.
அப்ப அந்த இடத்துல ஃபார்மேஷன் எப்படி வைக்கணும் அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு அந்த மாதிரி நிறைய மாத்திக்குவோம். ஸோ இதுதான் ஃபார்மேஷன். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா நம்ம ஃபியூச்சர்ல நிறைய பார்க்கலாம். பட் ஃபார்மேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாக் பஸ்டர் போடுறேன், புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க ரெஸ்பான்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசாம பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். மேம் கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா பிளர் ஆகுது. சுமப்பிரியா மேம் புரியுது? எஸ் சார், ஓகே சார் சொல்றாங்க சார், அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே 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 மேம். ஓகே தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே இப்போ அப்புறம் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க டைரக்டா வந்து அந்த இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல டைரக்டா கொடுத்த வார்த்தைகள் மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதை வேற மாதிரி சேர்த்துருக்கலாம். பட் இன்கேஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த மாதிரி விஷயம் ஏதாவது சேர்க்கறது வாய்ப்பு இருக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் கமாண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடற்கல்வித்துறை அப்படின்னா மிலிட்ரி மாதிரி வச்சுக்கலாம். கமாண்ட் தான் கமாண்ட். உங்களோட கமாண்ட் இப்போ நம்ம கமாண்ட் தான் நம்ம கமாண்ட். இப்போ நம்ம எப்படி கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்? ஒரு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா கமாண்ட் எப்படி கொடுப்பாங்க? விசில் தான். விசிலும் கையசைவுகள் மட்டும்தான் கமாண்ட். ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் என்ன கொடுப்பாங்க? விசிலும் கையசைவுகள் மட்டும்தான் வந்து கமாண்ட். ஃபுட்பாலும் அப்படிதான், கையசைவுகள் விசில் இது மட்டும் தான் போகும். ஸோ கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல கமாண்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கமாண்ட் எப்படி கொடுக்கணும்? 2 டைப்ல கமாண்ட் இருக்கு. ஒன்று ரெஸ்பான்ஸ் கமாண்ட், இன்னொன்று ரிதமிக் கமாண்ட். ரெஸ்பான்ஸ் கமாண்ட் நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு ட்ரில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரில் கொடுக்கும்போது நம்ம ட்ரில்லை வந்து 4ஆ பிரிச்சு கையை தூக்குங்க, ரேஸ் யுவர் போத் ஆர்ம்ஸ், கீப் யுவர் போத் லெக்ஸ் இட் ஷோல்டர் வித், கையை காலை ரெண்டையும் ஷோல்டர் வித்துக்கு வச்சுக்கோங்க, கை ரெண்டையும் ஒரே மாதிரி பேரலா பின்னாடி தூக்குங்க, மேலே தூக்குங்க. 1 2 ரேஸ் யுவர் ஆர்ம்ஸ் அபோவ் ஹெட், மேலே தூக்குங்க, தலைக்கு மேலே தூக்குங்க. இப்படி தனித்தனியா சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் ரெஸ்பான்ஸ் கமாண்ட். ஏன்னா இதுல கரெக்ஷன் இருக்கும். குழந்தைங்க வந்து தவறா பண்ணுவாங்க, கரெக்ஷன் இருக்கும். சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களே கேட்பாங்க, எனக்கு கை வரமாட்டேங்குது, கால் வரமாட்டேங்குது, கை வலிக்குது. ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால ரெஸ்பான்ஸ் கம்பம். இதை பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா இருக்குது. இதுல நம்ம இப்போதைக்கு ஒரு மேலோட்டம் பார்த்துக்கலாம். ரிதமிக் கமாண்ட் நத்திங் பட் ரெஸ்பான்ஸ் கமாண்ட்ல நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரிதமிக்க 1 2 3 4 அப்படிங்கிற கமாண்ட் வரும். இப்போ டான்ஸ் பாருங்களேன், டான்ஸ் சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா 1 raise your left hand, 2 keep your left hand down, raise your right arm. இப்படி இது ஒண்ணுனா ஸ்டெப்ஸ் சொல்லி முடிச்சுட்டு ரிதமிக் டான்ஸ் மியூசிக் போட்டு அது டான்ஸ் பண்ணிடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த ரிதம் தெரியலையா? இந்த ரிதம் வந்து நம்மளோட வாய்ப்பாடுங்க, நம்மளோட ஆந்தம், விசிலேஷன் ஆந்தம். ட்ரில் சொல்லிக்கணும் அப்படின்னா இந்த இப்ப நீங்க போகக்கூடிய நீங்க மீட் பண்ணக்கூடிய குழந்தைங்க அந்த வயசுல உங்களுக்கு தான், அவங்களுக்கு இதுதான் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்து குழந்தைங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு இது சொல்லி கொடுத்தாங்க 1 2 3 4 அப்படிங்கிறது அந்த ரிதம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ரிதம் மாறுபடும். ஒவ்வொரு எக்ஸசைஸ் நிறைய விஷயங்கள் மாறும். அது என்னங்கிறதுலாம் அப்புறம் பார்ப்போம். அப்புறம் மெத்தட்ஸ், இதுதான் டீச்சிங் மெத்தட். இந்த டீச்சிங் மெத்தட் அப்படின்னா என்ன? இப்போ கிளாஸ் ரூம்ல டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஒரு புக் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே அந்த புக்கை வச்சு ஒரு மெத்தட் லெக்சர் மெத்தட் இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அவங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய போயிருக்கும். நம்ம இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் டிஃபர் ஆகும். அதில் ஓரல் மெத்தட் என்னென்னு மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். மைண்டில் வச்சுக்கோங்க, முடிஞ்சா நோட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டைமும் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ ஓரல் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாய்ஸ்ல ஒரு டெமோ எதுவுமே கொடுக்காம ஒரு எக்ஸசைஸ் ரைஸ் ஒரு ஆர்ம்ஸ், சிட் அப் டவுன், ரன். இதுதான் வந்து ஓரல் கமாண்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸசைஸை நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், டெமோ நம்ம செய்யறோம் பக்காவா. நம்ம என்ன அந்த எக்ஸசைஸை வந்து என்ன ரூட் படி சொல்லியிருக்கோம் அந்த எக்ஸசைஸை அந்த முறைப்படி செய்யறோம். செய்யும் போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கமாண்டை பார்த்து அதுக்கப்புறம் நீ கொடுக்குற அவங்க பத்தி செய்ய போறாங்க. இது டெமான்ஸ்ட்ரேஷன். இமிடேஷன் மெத்தட்ங்கிறது ஒண்ணு இல்லை, ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பத்தி தெரியுங்க. இப்போ கேலிஸ்தனிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அவங்களுக்கு தெரியும். பிளயோமெட்ரிக் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ங்கிறத சொல்லி கொடுத்தீங்க, தெரியும். இங்க என்ன செய்வாரு, ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு என்ன செய்வாரு, ஸ்டார்ட். அது என்னங்குது, அதாவது என்ன பண்ண போறது பிளான் கிடையாது. பட் அவர் என்ன செய்வாரு, ஜம்ப் ஆன் யுவர் சிங்கிள் லெக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு.
அவரை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே இருக்கணும். அவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டார். ஆனா இவர் ஜம்ப் பண்றதை பார்த்து அவர் செஞ்சுட்டே இருக்கணும். இடையில ஒரு சின்ன கிளாப் மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு விசில் மட்டும் பண்ணுவாங்க. இல்லைன்னா பின்னாடி டீச்சர் இருப்பாரு, இங்க லீடர் பண்ணிக்கிட்டு இருப்பான். லீடரை ஃபாலோ பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கிளாப் பண்ணா அவன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். ஒரு 12 கவுண்ட், 20 கவுண்ட், 25 கவுண்ட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 25 எக்ஸசைஸ் கண்டினியூஸா பண்ணுவாங்க. இது ஃபிட்னஸ் பண்ணக்கூடிய அது இமிடேஷன் மெத்தட் சொல்லுவாங்க. அட்வில் மெத்தட் ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். அவ்வளவுதான். அவங்க இஷ்டத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மியூசிக் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஃப்ரீ ஃபார்ம் எக்ஸசைஸ், அட்வில் மெத்தட். ஷெட்ரில் மெத்தட் இது வந்து சீரியஸ் பிளான்ட் எக்ஸசைஸ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸசைஸை மெமரைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரித்தமிக்கா செய்ய வைக்கிறது. அப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் ரிசல்ட் வரும். பிசியாலஜிக்கல் ரிசல்ட் இதுதான் வரும். டெமான்ஸ்ட்ரேஷன் வேல்யூ வரும். இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்கும். இப்போ நீங்க ஃபுட்பால் ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கர் வந்து பாட்டு பாடுறாங்க, இன்னொரு சிங்கரும் பாட்டு பாடுறாங்க. மற்ற நிறைய பார்ட்டிசிபேட் நிறைய பேர் இருந்தவங்க வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வந்து டான்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷெட்ரில் மெத்தட்ல ஒரு மாசம் முன்னாடி பக்காவா பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல இந்த மூவ்மெண்ட் பண்ணணும், இந்த மியூசிக் வரும்போது பண்ணணும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வந்து முன்னிகழ்வு நடத்தி ரிஹர்சல் நடத்தி அதை வந்து டெமோ பண்ண வைப்பாங்க. இதுதான் வந்து ஷெட்ரில் மெத்தட். ஹோல் மெத்தட் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது அப்படியே வந்து எந்த ஒரு விஷயம் இல்லாம அப்படியே செய்ய வச்சு கத்துக்க சொல்றது. ஹை ஜம்ப் இருக்குங்க, ஹை ஜம்பா அப்படியே ஜம்ப் பண்ணிதான், அதை மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பிரேக் பண்ண முடியாது. ஹை ஜம்ப் அப்படின்னு என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ காமிச்சு இதான் ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுதான் அதை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கலாம் பின்னாடி பார்க்க போறோம். பாத் மெத்தட் ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு மேஜர் கேம்ஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரில்ல 2 3 பிரேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிரிக்கெட்ல பேட்டிங் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா பேட்டிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்ட்ஸ் எப்படி நிக்கணும், எதை ஃபேஸ் பண்ணணும், பாலை எங்க ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி பால் வருது, எந்த லைன்ல வருது, எந்த லென்த்ல வருது, பால் வந்து ஸ்விங் ஆக போதா, ஸ்பின் ஆக போதா, இல்ல யாக்கர் வர போதா, இல்ல ஸ்பீட் பை ஸ்பேஸ்ல வர போதா, இப்படிங்கிறத பார்த்து இதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் நிக்கிறோம் இல்லையா, நிக்கிறத மட்டும் சொல்ல போறோம். அடுத்து என்ன செய்ய போறோம், ஸ்விங் பேக், பேட்டை பின்னாடி தூக்குறோம், ஸ்விங் பேக் பண்றோம். இப்படி ஒரு முழு ஸ்கில்ல 2 3 உடைக்கணும். உடைச்சி அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் அவனை வந்து மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஸ்கில்லையும் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. இதுதான் ஹோல் பார்ட் ஹோல் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹோல் பார்ட் ஹோல் மெத்தட் ஒண்ணும் இல்லைங்க, அந்த இதே தான். அந்த முதல்ல பண்ணோம் இல்லையா, அதே தான். முதல்ல வந்து ஒரு கான்செப்ஷன், ஒரு ஃபுல் ஸ்கில் எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவோம், கிரிக்கெட் பேட்டிங்கிறத சொல்லி கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ல வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த பார்ட் மெத்தட்ல பிரேக் பண்ணி திருப்பியும் அந்த ஸ்கில்ல வந்து ஃபுல்லா பண்ண வைக்கிறது தான். இதான் ஹோல் பார்ட் ஹோல் மெத்தட். இதுவும் மேஜர் கேம்ஸ்க்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ப்ராக்ரஸிவ் பார்ட் மெத்தட், ப்ராக்ரஸிவ் பார்ட் மெத்தட். இந்த ப்ராக்ரஸிவ் பார்ட் மெத்தட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா முதல்ல ஸ்டெப் லாஸ்டா சொன்ன பாட்டை மட்டும் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுவீங்களா சார்? ஓகே, ஹோல் பார்ட் மெத்தட் இல்லையா. இந்த ஹோல் பார்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. இந்த பார்ட் மெத்தடும் ஹோல் மெத்தடும் ஒண்ணுதான். அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடியது. இப்போ பார்ட் மெத்தட்னா என்ன சொல்ல போறோம், ஒரு ஸ்கில்ல வந்து 3 4 பிரேக் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டா சொல்லி அதை வந்து திருப்பி அந்த ஒட்டுமொத்த ஸ்கில்லையும் கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்ட் மெத்தட். இந்த ஹோல் பார்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல வந்து அந்த ஸ்கில்ல பத்தின கிளியர் கான்செப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு ஒட்டுமொத்த கிரிக்கெட் பேட் அப்படின்னா கிரிக்கெட் பேட் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிஸும் பண்ண வைப்பாங்க. கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்டைல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுல இருந்து சில டிஃபிகல்டிஸ் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதுல வந்து ஆட முடியாது, பேட்டிங் வந்து ஆட முடியாது. அப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு திருப்பி பார்ட் மெத்தட் போடுவோம். முன்னாடி சொன்ன பார்ட் மெத்தட் பார்த்தீங்களா, அந்த பார்ட் மெத்தட் போய் அந்த பார்ட் மெத்தட்ல இருந்து அந்த ஹோல் மெத்தடுக்கு திருப்பி கொண்டு வருவாங்க. இதுதான் ஹோல் பார்ட் ஹோல் மெத்தட். புரிஞ்சுதா மேம்? ரெஸ்பாண்ட் பண்றாங்களா சார்? டிராமடைசேஷன் மெத்தட் வந்து நான் சொல்லலையா சார் மேம்? டிராமடைசேஷன் சொல்லிடுறேன். சாரி ஓகே சார். இன்டென்ஷன் டிராமடைசேஷன் சொல்லிடுறேன். இந்த ப்ராக்ரெசிவ் பார்ட் மெத்தட் சொல்லிட்டு சொல்லிடுறேன். இந்த ப்ராக்ரெசிவ் பார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கில்ல வந்து முதல்ல ஸ்டெப் 1 சொல்லி கொடுத்துருவாங்க, அப்புறம் ஸ்டெப் 2 சொல்லி கொடுப்பாங்க,
ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்ல சாட் பாக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். பார்ட் 1 சொல்லி கொடுப்பாங்க, அதாவது ஸ்டெப் 1 சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டெப் 1 சொல்லி கொடுத்து அதை கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டெப் 2 சொல்லி கொடுக்கும்போது இந்த ஸ்டெப் 1ஐயும் 2ஐயும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 மட்டும் தனியா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 2 3 இப்படியே ஒரு ப்ராக்ரஷன்ல போகும். ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கு. இது என்னன்னா இந்த கோஆர்டினேஷன், இது கோஆர்டினேட்டிங், அந்த கோஆர்டினேஷனல் குவாலிட்டி இதுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஒருத்தர் மல்டிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயம் தான். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்குது இல்ல அப்படின்னா நம்ம சிங்கப்பன் படை வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் அதை ஆரம்பிச்சு வச்சாரு. அப்போ வைக்கும்போது அந்த அந்த பேண்ட் டீம் அப்படியே வர்றாங்க, உள்ள போறாங்க, இப்படி போறாங்க, இப்படி நடக்கிறாங்க, சுத்திட்டு போறாங்க இல்லையா. இந்த ட்ரில் பண்றாங்க இல்லையா, இந்த ட்ரில்லுக்கு இந்த ப்ராக்ரஸிவ் பார்ட் மெத்தட் தான் இது கரெக்ட். ஒன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய ட்ரில் இருக்கு, அதுல நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல நிற்பாங்க, திருப்பி பி மாதிரி நிற்பாங்க, திருப்பி எக்ஸ் மாதிரி நிற்பாங்க, இந்த ஃபார்மேஷன் போவாங்க. இதுதான் இந்த ப்ராக்ரஸிவ் ட்ரில் மெத்தடுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிராமடைசேஷன் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப காமெடியான விஷயம். நீங்க எல்லா இடமும் இந்த டிராமடைசேஷன் மெத்தடை நல்லா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 3ஆம் வகுப்பு குழந்தைகள் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபிட்னஸ் டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஒரு பிடி பீரியட்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு மைனர் கேம் வச்சிருப்போம், இல்லை ஒரு பால் வச்சிருப்போம், கொடுத்து விளையாட வச்சிருவோம். நீங்க மைனர் கேம் நடத்துங்க, மைனர் கேம் சொல்லி கொடுங்க, டிஃப்ரெண்ட் மைனர் கேமை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுக்கும் இல்லையா, லெசன் பிளான்ல வார்ம் டவுன் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா. அந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டிக்கு ஒரு நீங்களே பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியாமலே நீங்க பண்ணுவீங்க. என்ன செய்வீங்க அப்படின்னா, ரவுண்டா ஓட வச்சுட்டு காக்கா மாதிரி கத்திக்கிட்டே போங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க அப்படியே பேர்ட்ஸ் மாதிரி கையை பறக்கிற மாதிரி வச்சுட்டே கா 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 கான்னு ஓடுவாங்க. அப்புறம் உட்காந்துட்டு தவளை மாதிரி ஜம்ப் பண்ணி போனா ரவுண்டா சுத்திட்டு தான் வருவாங்க. இது வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரே சர்க்கிள் ஒருத்தர் நின்றுட்டு அப்படியே அந்த சர்க்கிள் சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ சர்க்கிள் போகும்போது அது என்ன நடக்கும்னா, இப்போ ஒண்ணு இல்ல, ஒருத்தர் அப்படியே நிப்பாங்க சர்க்கிள். முதல்ல இங்க நிப்பீங்க, நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க, கா 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 அப்படி கத்திக்கிட்டே நீங்க ஆக்ஷன் பண்ணியே காமிப்பீங்க. சுத்திட்டே வருவான், ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ கா கா கானா அவனும் கா கான்னு கத்திட்டே வருவாங்க. அப்புறம் சிட் அப்படின்றீங்க. அப்போ குழந்தைய மூவிங்லேயே போய் உட்காந்துருவாங்க. ஜம்ப் லைக் ஃப்ராக் அப்படின்னா போதும். தவளை மாதிரி உடனே போனோம், தவளை எப்படி கத்தும் அந்த மாதிரி கோவம் கத்திட்டே ஓடும். அதுக்கப்புறம் வாத்து எப்படி போகும் அந்த மாதிரி. இந்த மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஒரு வெஹிக்கிள், என்ன வேணாலும் நீங்க இதுல ஒரு டாமடிஷன் மற்ற உயிரினங்கள் மாதிரி சில ஆக்டிவிட்டி, ஒரு உடற்பயிற்சி தாங்க. ஒரு உடற்பயிற்சியை எப்படி வித்தியாசமா கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக இந்த டிராமடைசேஷன் மெத்தட் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயம். இது சின்ன குழந்தைகள் மட்டும் இல்ல, இப்போ நிறைய லாஃபிங் தெரப்பி இதெல்லாம் இங்க இருந்து வந்தது. சில நிறைய சில ஆன்மீக விஷயத்துல கூட சில கிளாஸஸ், இப்போ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ்லாம் நடத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸ்க்கு நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவங்களுக்கு என்ன மியூசிக்கல் சேர்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிராமடைசேஷன் மெத்தட் தான் நடக்கும். இதுல இவ்வளவுதான், இந்த மெத்தட்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்லைடு போலாம். அடுத்த பார்ட் இந்த யூனிட்ல அடுத்த பிளாட் லெசன் பிளான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டீச்சர் அப்படின்னாலும் லெசன் பிளான் எழுதணும். இதுல பர்டிகுலர் லெசன் பிளான், ஜென்ரல் லெசன் பிளான் 2 இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பர்டிகுலர்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்போர்ட்டையோ ஒரு ஸ்கில்லையோ சொல்லுது. ஜென்ரல் லெசன் பிளான்ங்கிறது ஒரு உடற்கல்வி, ஒரு மைனர் கேம்ஸ் கொடுத்து அந்த பீரியடை ஒரு கமிட்டடா கொண்டு போறது தான் இது. அப்புறம் டோர்னமெண்ட் பத்தி இன்ட்ராமுரல் அண்ட் எக்ஸ்ட்ராமுரல் 2 டைப் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்குது. இன்ட்ராமுரல் அப்படின்னா பிட்வீன் த வால்னு வச்சுக்கோங்க. இன்ட்ராமுரல்னா என்ன மீனிங்? பிட்வீன் த வால், 2 சுவருக்கு நடுவில் நடக்கக்கூடிய காம்படிஷன்ஸ். 2 சுவர் எங்க? இதான் ஸ்கூல் கேம்பஸ். இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்ட்ராமுரல். எக்ஸ்ட்ராமுரல்
பிட்வீன் த வால். இது ஒரு ஸ்கூலு, இது ஒரு ஸ்கூல். இது ஏ, இது பி. இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய காம்படிஷன். இங்க வந்து ஒரு ஹாக்கி டீம் வருது, இங்க இருந்து ஒரு ஹாக்கி டீம் வருது. இப்படி நடந்துச்சுன்னா இது எக்ஸ்ட்ரா முரல். சரிங்களா? இதே இன்ட்ராமுரல் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இன்சைட் த வால் அப்படின்னு சொல்லியாச்சு, பிட்வீன் த வால் சொல்லியாச்சு. இங்க வந்து ஒரு 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 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு 250 பேர், இங்க ஒரு 250 பேர், இங்க ஒரு 250 பேர், இங்க ஒரு 250 பேர். இந்த 250 பேருக்கும் ஒரு ஹவுஸ் நேம் இருக்கும். இது பேர் சேரா, இது சோழா, இது பாண்டியா, இது பல்லவாஸ். இப்படி ஹவுஸை பிரிச்சு இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடத்தி முடிச்சு எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையும் என்னன்னா கத்து கொடுத்துருக்கீங்களோ, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வருஷத்துல மேல சொன்ன அந்த மெத்தட்ஸ், அட்டில் மெத்தடு, செட்ரல் மெத்தடு, ட்ராமடைசேஷன் மெத்தடு, பார்ட் மெத்தடு, ஹோல் பார்ட் மெத்தட்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களோ அது ஒரு காம்படிஷனா கன்வெர்ட் பண்ணி இந்த இடம் தான் ரொம்ப முக்கியங்க. எக்ஸ்ட்ரா முறைங்கிறது செலக்டட் வைஸ் தான் போவான். பட் இந்த இன்ட்ராமுரல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க வீட்டுல போய் பெருமையா ஒரு மனிதன் முதல் வெற்றி இங்க தாங்க. ஒரு மனிதனோட முதல் வெற்றி ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் இங்க தான் நடக்கும். இங்க ஒரு குழந்தைய நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ்ல இங்க வாங்குற மெடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விக்டரி ஸ்டாண்ட்ல இப்படி நின்று மெடல் வாங்குவான் பாத்தீங்களா, அந்த மெடல் வாங்கும்போது அவனோட தாட் வந்து இந்த 1ஆம் கிளாஸ்ல எனக்கு இங்க பிடி மாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு பாருங்க, அந்த மெடல் அப்படிங்கிறத நினைச்சுதான் அவன் கண்ணீர் விடுவான். ஸோ எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்க நீங்க இங்க நடத்தக்கூடிய விஷயங்கள் இங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. அப்படின்னா நீங்க இந்த இன்ட்ராமல் டோர்னமெண்ட்டை எப்படி நடத்தணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் இன்ட்ராமுரல் எப்படி எப்படி நடத்திட்டு இருக்காங்க, வித்தியாசமா நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஒலிம்பிக், ஒரு குட்டி ஒலிம்பிக் மாதிரியே நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற இந்த டோன்ட் மிஸ்டேக் மீ, சில கார்பரேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப பக்காவா யூஸ் பண்றாங்க இன்ட்ராமல் டோர்னமெண்ட்டை. அவ்வளவு அழகா நடத்துறாங்க, ஒரு ஒலிம்பிக் மாதிரியே நடத்துறாங்க. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் நான் பிக்சர்ஸ். இப்போ இங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்தாச்சு, பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லி கொடுத்தாச்சு. இன்ட்ராமுரல் நடத்தணும், எக்ஸ்ட்ராமுரல் நடத்தணும். எக்ஸ்ட்ராமுரல்னா 2 ஸ்கூல் நடக்கக்கூடிய காம்படிஷன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் இந்த எக்ஸ்ட்ராமுரல் தான், ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எக்ஸ்ட்ராமுரல் தான். அதுவும் நம்ம கையில வரும். நம்ம கவர்மெண்ட் கூப்பிட்டுப்பா இந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடத்தி கொடுத்துருப்பா, அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராமுரல் டோர்னமெண்ட் பத்தி படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் நடத்தி கொடுக்க முடியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் நடத்தி கொடுக்க முடியும். ஆனா அந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு பிக்சர்ஸ் போடணும், யார் கூட போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்கு பிக்சர்ஸ் போடணும் இல்லையா. அந்த பிக்சர்ஸ் பத்தி பேசுறதா நாக் அவுட் அப்படின்னா என்ன, லீக்னா என்ன, காம்பினேஷன் டோர்னமெண்ட்னா என்ன, சேலஞ்ச் டோர்னமெண்ட்னா என்ன, இதெல்லாம் நல்லா ஃபார்முலாவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய இதுல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. டாபிக் ஈஸி தான், பட் கொஸ்டின் அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சார் கேக்குதுங்களா? கேக்குது மேம். சார் கேக்குது. சார் கோச்சிங் லெசன் பிளான் ஒரு தேர்ட் டைப் இருக்குங்களா? எங்க மேம்? லெசன் பிளான் தேர்ட் டைப், கோச்சிங் லெசன் பிளான். கோச்சிங் லெசன் பிளான் நமக்கு சிலபஸ் கொடுத்தது வந்து இன்ட்ராமுரல் எக்ஸ்ட்ராமுரல் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நம்ம அதை ஷோ பண்ணிருக்கோம். கோச்சிங் லெசன் பிளான் வந்து நம்ம வந்து நம்ம இதை இல்லையா, நம்ம வந்து என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது கோச்சிங் ஆஸ்பெக்ட் நம்ம போகிறது கிடையாது. கோச்சிங் லெசன் பத்தி நம்ம வந்து இது பார்க்கும்போது நம்ம அதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்னும் அது போக லெசன் பிளான் வந்து நிறைய இருக்குது. இன்னும் சில இண்டிவிஜுவல் லெசன் பிளான் ஒரு சில அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, மறந்துருச்சு. நான் வரும்போது நான் அந்த நோட்ஸ் வரும்போது அவங்க எடுத்து வந்து நான் சொல்லித்தரேன். சரி, ஓகே, இப்போ போகலாம். அப்போ நாக் அவுட் டோர்னமெண்ட் என்ன, இது எலிமினேஷன் டோர்னமெண்ட் சொல்லுவோம். இந்த நாக் அவுட் டோர்னமெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இந்த நாக் அவுட் டோர்னமெண்ட்ல வந்து காம்பினேஷன், கன்சால்டேஷன் டோர்னமெண்ட், அப்புறம் வந்து இன்னொரு 2-3 டைப் இருக்குது. அந்த டைப் என்ன ஏது, சாரி ஒன் செகண்ட் ப்ளீஸ். இந்த நாக் அவுட்ல கன்சால்டேஷன் டோர்னமெண்ட் ஒன்று இருக்கு,
அப்புறம் வந்து டபுள் நாக் அவுட், டபுள் எலிமினேஷன் சொல்லுவாங்க. டோர்னமெண்ட் இருக்கு. கன்சாலிடேஷனே 2 டைப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றா பார்ப்போம். லீக் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஆம், உங்களுக்கே தெரிஞ்சுக்க ஒரு ஒரு ஒரு- இது வந்து ஈக்குவல் சான்ஸுங்க. ஒரு ரேங்கிங் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த லீக் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இதுக்கு எப்படி டோர்னமெண்ட் போடுறது, நம்ம இதுக்கு எப்படி அலாட்மெண்ட் போடுறது, நாக் அவுட்டுக்கு எப்படி போடுறது, காம்படிஷனுக்கு எப்படி போடுறது, இந்த சேலஞ்ச் டோர்னமெண்ட்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரி போடுறது, இது எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டோர்னமெண்ட் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தா போகக்கூடிய விஷயம். ஸோ இதையும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த யூனிட் 3யோட ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். ஆஹ் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பார்ட் 1ல சொன்ன இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட், இதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இதை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல ஒரு ஒரு பாடமா எடுத்து பார்க்கறோம்னா இதை மட்டும் பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, ஈஸி தான். இதுல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அது அந்த இந்த பிரின்சிபல்ஸ் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ரொம்ப படிக்க வேண்டிய தேவையில்லை, எடுத்து போயிடலாம். நீங்க படிக்க வேண்டிய பார்ட்ல கீழே இருக்குது. இந்த டோர்னமெண்ட், இன்ட்ராமுரல், பர்டிகுலர் லெசன் பிளான்ஸ், பிக்சர்ஸ் பத்தி இதெல்லாம் கீழே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அதில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் யூனிட் 3யோட ஓவர்வியூ முடிஞ்சுங்க. இப்போ யூனிட் 3ல